பெரிய புராணம் எழுந்து அப்போது இருந்த அனவாய சோழன் நம்பியாண்டார் நம்பி அடிகள் எல்லாம் பெரிய புராணத்தை பஞ்சாட்சரமாக வைத்து 12 திருமுறைகளாக வகுத்தார். அதிலே 8வது மந்திரம் சிகா மந்திரம், 8ஆம் திருமுறை திருவாசகம். வள்ளல் பெருமானாருக்கு திருவாசகத்தில் அதிக ஈடுபாடு. சிகா மந்திரம் ஒரு குச்சி திருவாசகத்தை மெல்லிய பனவோல எழுதி சுருட்டி சுவாமிகள் குடிநீர கட்டியிருந்தார். திருவாசகம் பாடினா அப்படியே குச்சி விடுவார். அத்தனை ஈடுபாடு அவருக்கு. கருணையே ஜீவன தெய்வத்தின் மேலாக பலியிடுவதையெல்லாம் பல இடங்களே கண்டிக்கின்றன. கடவுளுக்கு எல்லாம் குழந்தைகள் சுவாமிக்கு முந்தி ஆடு கோழிகளை பலியிடலாம். எந்த உயிரையும் பசியாட கூடாது சொன்னார். ஒரு குளக்கரையிலே ஒரு மகான் உட்கார்ந்து அங்கே ஒருவன் ஸ்நானம் பண்ண போனா சாமி தோய்க்கிற அழுக்கு தண்ணிப்பட் அப்பா நான் நெற்றி ஈரப்பன் தெரியுமா அப்படி பார்த்தார். அவன் பெண்ணாக ஆண் வந்து பெண்ணாக மாறிவிட்டார். வீட்டுக்கு போனான். யாரம்மா? நான் தான் வீரம்மா. என்ன என் கணவன் இல்லையா? ஆமா அந்த சாமியார்.
அவங்க இருந்து அடங்காப்படாதியா வந்து சாமியாரே என் கணவனாரை பெண்ணாக மாத்தி வச்சே, எனக்கு யாரு கணவன் பார்த்தால் அந்த அம்மா ஆனா பையன் வந்து இம்சை பண்ணான்னு பார்த்த உடனே செத்து அழுது தொழுது வேண்டினார்கள். மாண்டவன் வேண்டி எழுந்தார். இத்தனை இருந்து அவரை ஞானி என்று சொல்லாதே என்ன, ஏன் புலால் உண்ணலாமா என்ற எண்ணம் வந்ததான். சுவாமிகள் பாட மறுவானை பெண்ணாக்கி ஒரு காலத்தே கண் விழித்து வயங்கிய வேத பாடசாலை சத்திய ஞான சபை. இறைவன் ஜோதி வடிவாக உள்ளுக்குள்ளே இருந்து காட்சி தருவார். அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி ஜோதி கண்பெருங்கள். ஒரு அழகில் ஜோதி, தீபமங்கள ஜோதி, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரஞ்சோதி. உள்ள வழிபாடு இருந்தா மக்களே பணக்குவார். ஜோதி வழிபாடுனா பணக்குவார். ஜாதி புதுசாகிட்டியே பார்த்தாச்சு பளிச்சுன்னு எடுத்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நல்ல விசாரணை கூட்டம் மற்றும் வள்ளலார் குறும்பட வெளியீட்டு விழா இவை சிறப்பாக நடைபெற்றது. நமக்கு பயனுள்ளதாகவும் அமைந்தது. அழைப்பை உடனே ஏற்று வந்து நல்லுரை ஆற்றிய சகோதரி திருமதி கா சுபாஷினி அவர்களுக்கும் திரு கா சுமன் அவர்களுக்கும் நன்றிகள். மிக பயனுள்ள நீண்ட உரையாற்றிய
அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை சபை வள்ளுவர் வள்ளலார் மன்ற கூட்டங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பான சகோதரர் திரு கண்ணன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல விசாரணை செய்வோம், உண்மை கடவுள் நிலை காண்போம், கடவுள் அருள் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம். உணவு ஏற்பாடு செய்யப்படுவது மாலை நடைபெறும். எல்லோரும் உணவு செல்வாறு அன்புடன் வேலை கேட்டுக்கிறோம். இப்போது நாட்டு ஐயா வணக்கம். அழைப்பதில் வந்துருச்சு வந்துருங்க. நன்றி.